அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான வாய்ப்பு, அதாவது கிராஜுவேட்ஸ், அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓ என்பார்கள். அது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பி அப்படின்னும் இனி ஒரு டெக்னீஷியன் ஏ போஸ்ட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம விண்ணப்பிக்கணும். இது மொத்தம் 561 வேக்கன்சிஸ் ஃபார் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பியும் 203 வேக்கன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் ஏ. இதில் என்ன இப்போது புதுமை இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தியெல்லாம் டிஆர்டிஓவே நேரடியாக ஆளை எடுப்பாங்க ரெக்ரூட்மெண்ட் வச்சு. இப்போது அவங்க ஒரு அமைப்பு மாதிரி வச்சுருக்காங்க, சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட், சிஇபிடிஏஎம். அதனுடைய ரோல் அது என்ன அவங்க செய்கிறாங்கன்னா, தே வில் ஸ்க்ரூட்டனைஸ், ஆக்சுவலைஸ் அண்ட் ரீஆர்கனைஸ் த ஹியூமன் பொட்டன்ஷியல். ஃபார் தட் பர்பஸ் அதுக்காக அவங்க சிஇபிடிஏஎம், சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட், அந்த சிஸ்டம் மூலமாகத்தான் இந்த பதவிக்கு எடுக்க போகிறாங்க. இதில் நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஒரு அருமையான வாய்ப்புனா, இதில் ஒன்லி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ, பிஎஸ்சி பிசிக்ஸோ, பிஎஸ்சி மேத்ஸோ படித்த மாணவர்கள் மட்டும்தான். எம்எஸ்சி படித்த, பிடெக் படித்த, எம்டெக் படித்த, பிஹெச்டி படித்த, எம்ஃபில் முடித்த எந்த மாணவர்களும் விண்ணப்பிக்க இயலாது. அப்படி விண்ணப்பித்தால் அவர்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹையர் குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் ஓவர் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால் இப்போது நம்ம இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் சொன்னோம் இல்லையா, பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ லெவல் தான். அதுபோல் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் கேண்டிடேட் பொசஸிங் ஹையர் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், எம்எஸ்சி, பிஹெச்டி, பிடெக் அண்டு பிஇ, எனி அதர் சப்ஜெக்ட், அதாவது எதுலேயும் ஒரு பட்டப்படிப்பு இருக்கக்கூடாது. பட்டயம் இருக்கலாம், பட்டயமும் பட்டப்படிப்பும் இருக்கலாம், முதுகலை பட்டம் இங்கே விண்ணப்பிக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் காலம் கருதி வேகமாக போவோம். அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 3 வேக்கன்சியும், கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 15 போஸ்ட்டும், கெமிஸ்ட்ரியில் டிகிரி படித்தவங்களுக்கு 22 போஸ்ட்டும், சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 11 போஸ்ட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ அல்லது அந்த பிசிஏ இதெல்லாம் இருக்குல்ல, அது ஆமாம், பிசிஏலாம் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இவங்க தான் எலிஜிபிலிட்டி. பிசிஏவோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எலிஜிபிள் இல்லை. இதில் 160 போஸ்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 11 போஸ்ட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு 47, எல்லாம் டிப்ளமோ தான் நான் சொல்கிறது. அதுபோல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் 111 போஸ்ட்டு, ஜியாலஜிக்கு 1, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எல்லாமே டிப்ளமோ தான் நான் சொல்கிறது 6, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ்னு சொல்லிட்டு 5, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு 6, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 127 டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுபோல் மெட்டலார்ஜிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் மெட்டலார்ஜிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 12, அதுபோல் பிசிக்ஸுக்கு 18, பிஎஸ்சி பிசிக்ஸ், சைக்காலஜி 4. இது எல்லாமே சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பி. நல்ல சம்பளம், கன்சல்ட் அப்ராக்சிமேட்டாக 75,000 ஒரு மாதத்துக்கு வரும். இது பிஎஸ்சி படித்தவர்களுக்கு மிக அருமையான வாய்ப்பு. அதுபோல் டெக்னீஷியன் நான் கெஜெட்டட், நான் மினிஸ்ட்ரியல் அப்படிம்பாங்க. இதுவும் அதுக்கடுத்த வேலை. இது பூரா இந்த இதில் ஐடிஐ முடித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 203 வேக்கன்சி. ஆக மொத்தம் 224 வேக்கன்சி வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் நீங்கள் விரைவில் விண்ணப்பிங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் தான். அதில் பிடபிள்யூ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷம். அப்புறம் அன்ரிசர்வ்டுக்கு 10 வருஷம். எப்படி பிடபிள்யூஆர் இருந்தால், அதுபோல் ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு பிசிக்கல் டிசபிள் தான் 13 வருஷம். இதெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதர்வைஸ் நார்மலி 28 வயசு இருக்கணும். இதெல்லாம் ரிலாக்ஸேஷன். விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் www.drdo.org அதுக்கு போனீங்கன்னா கவர்மெண்ட் அதில் நீங்கள் போனீங்கன்னா அதில் ஆஃபரிங் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். அதில் நீங்கள் விண்ணப்பித்து இதை இதில் நம்ம முதுகலை பட்டம் படித்து முடித்தவர்களுக்கு விண்ணப்பிக்க இயலாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் இயர் எம்எஸ்சியோ இல்லை செகண்ட் இயர் எம்எஸ்சியோ படித்து கொண்டு இருந்தால் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க 11/12/2025 ஆன்லைன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ க்ளோசிங் டேட்டு ஜனவரி 1, 1/1/2026 கரெக்டாக நள்ளிரவு 12 மணி அளவுக்கு
அது முடியும். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பேமெண்ட்டுக்கு எல்லாம் January 3, 2026 கடைசி அந்த பே பண்ணுறதுக்கு எல்லாம். இது எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ப்ரொவிஷனல் Tier 1 Tier 2ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சென்டர்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்தியா முழுக்க 77 சென்டரு. நம்மளை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இதில் நீங்கள் எது வேணாலும் ஆப் பண்ணிக்கலாம். அப்புறம் இதனுடைய முழு டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் www.drdo.government.in அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸு, பேஸ்டு மார்க்கு, அது எல்லாம் சீனியர் டெக்னீஷியன் பிக்கும் சரி, டெக்னீஷியன் ஏக்கும் சரி, அந்த எல்லா ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் த மார்க்ஸ், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன், சிலபஸ், அது அப்புறம் போல பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டெல்லாம் பின்னர் DRDO தெரிவிக்கும். ஸோ ஆக நீங்கள் இணையதளத்துக்குள்ளே போன உடனே ஆஃபரிங் அப்படிங்கிற ஒரு மெனு கீழே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.